வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ கைஸ், வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றினா, நாங்கள் வந்து நெய்வேலியிலேருந்து ஏற்காடு வரைக்கும் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி போயிட்டு வந்திருந்தோம். அது வந்து ஒரு ஓவர் நைட் ட்ரிப் பார்த்துக்கோங்க. திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு போனது. அதனால் விளாக் எடுக்கிறதுக்கு நாங்கள் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக இந்த விளாகே ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. சரி, வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு சரி ஒரு விளாகாக போட்டு விடுவோம். ஃபஸ்ட்டு இது எப்படியும் கேவலமாக தானே இருக்கும், தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா விருதாச்சலம் வழியாக தான் நாங்கள் போனோம். நெய்வேலி, விருதாச்சலம், வேப்பூர் இந்த ரூட்டில் தான் நாங்கள் போயிருந்தோம். இப்போது பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விருதாச்சலத்தை இப்போ கிராஸ் பண்ணி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அடுத்த டெஸ்டினேஷன் வந்து வேப்பூர் போயிட்டு டீ அடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக காலையில் 3 மணி. கிளம்பியாச்சு, கோயிங் டு வேப்பூர். ஒரு வழியாக எப்படியோ வேப்பூர் வந்தோம். வேப்பூர் வந்ததும் பார்த்தீங்கன்னா வந்த குளிரில் அடிவாரம் வரைக்கும் உறைஞ்சி போயிடுச்சு. சரி ஒரு டீ அடிச்சுட்டு போவோமேன்னு நிறுத்தணும். டீ அடித்தோம். டீ அடிக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட்டாளி பேகு எல்லாத்தையும் வச்சுட்டோம். ஆனால் அதே விட்டுட்டு ஓடி வந்தாப்புல. அப்புறம் திட்டி எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறமேட்டு திருப்பி எல்லாருமே டீ எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பணும். அங்கேருந்து அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வச்ச டார்கெட்னு பார்த்தீங்கன்னா வாழப்பாடிக்கிட்ட இருக்கிற முருகன் கோயில், நல்லா பெருசாக இருக்கிற கோயில்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போகலான்னு ஒரு பிளானில் அடுத்தது நாங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அங்கே வாழப்பாடி முருகன் கோயில் அங்கே பார்ப்போம். ஓகேவா? அண்ட் இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் யூஸ் பண்ண பைக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் 150cc சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இப்போ நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறீங்க, அதுவும் இல்லாமல் ஒரு ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறீங்கிறப்ப இன்ஜின் கொஞ்சம் ஹை பவராக இருந்ததுன்னா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் சூப்பர் பைக் மாதிரி இல்லாமல் இருக்கிறது நல்லதான். ஏன்னா மைலேஜ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதும் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். அண்டு சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் போயிருந்தோம். ஹெல்மெட்ஸ் எல்லாமே ரெகுலராக இருக்கும். வண்டி கண்டிஷனையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நடுவில் நின்று சர்வீஸ் பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்குமாங்கிறது டவுட்டு தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல கண்டிஷனில் நல்ல பைக்கை எடுத்துக்கிட்டு போங்க. நம்ம இப்போ முருகர் கோயிலுக்கு கிட்டே வந்துட்டோம். இப்போ முருகர் கோயில் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம முருகர் கோயில் வந்துட்டோம். ஆக்சுவலாக எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இங்கே வந்ததே இல்லை. ஸோ இது எவ்வளோ பெருசாக இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு இல்லை. இங்கே வந்து பார்த்தா இதுதான் உலகத்துலேயே மிகப்பெரிய சிலைன்னு சொன்னாங்க. 146 ஃபீட்னு சொன்னாங்க. மலேசியாவில் இருக்கிறது 142 தானா. ஸோ அந்த முருகரை பார்த்த அந்த திருப்திலேயே கிளம்பிட்டோம். அண்டு ஒன் திங் வந்து நாங்கள் நைட் டைமில் போனதால், நைட் டைம்னால் ஏர்லி மார்னிங்கே போயிருந்தோம். ஒரு 4:30 போயிருந்தோம். அந்த டைமில் கோயில் சுத்தமாக ஓப்பன் பண்ணவே இல்லை. வெளியே இருந்து தான் பார்க்க முடிஞ்சுது. உள்ளே போகிறது எதுவுமே அலோவ் பண்ணல. வாட்டவர் பார்த்த வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சு. ஏர்லி மார்னிங் 6 o'clock வந்து நம்ம சேலம் ரூட்லேருந்து உள்ளே போகக்கூடிய ஏற்காடு ரூட்டுக்கு நம்ம இப்போ கட்டாயி உள்ளே போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மேப்பை பார்த்து வரது நல்லதாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து அந்த டைமில் வழி கேட்கவும் சரியான ஆட்கள் இல்லை. சேம் டைம் சிக்னலும் அப்பப்போ விட்டு தான் போகுது. முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்லைன் மேப்பை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். சரி, நீங்கள் இப்போ பார்க்குறது தான் நம்ம இப்போ மேலே போக போகிற எம்எல்ஏ. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் இளையராஜா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம். Please help me. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணம் எல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன்.
கண்ணே பொன்னம்மா சின்ன கண்ணே தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல இந்த கௌசிக் கொண்டா ஒரு வழியாக எப்படியோ அடிச்சு பிடிச்சி வந்து இளையராஜாவோட பாட்டையும் கேட்டு அப்படியே அந்த வைபோட உள்ள என்ட்ரானோம். என்ட்ராவர் அந்த இடத்துக்கிட்ட பார்த்தோன்னா ஒரு செக் போஸ்ட் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த இடத்துல இங்கே கூட வந்த கூட்டாளி என்ன சொன்னால், செக் போஸ்ட்டுக்கு நம்ம இது ஃபண்டு கொடுக்கணும் அதுன்னு சொன்னால் ஃபீஸ் பே பண்ணணும். பட் ஆனால் அந்தமாரி எந்த இதுவும் இல்லை. அட் த சேம் டைம் நாங்கள் யாரையுமே எந்த டிஸ்டர்பும் பண்ணல. நாங்கள் எந்த இதுவும் பண்ணாமல் கரெக்டாக உள்ளே என்ட்ராயிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ட்ரான இடம்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டோட வியூ பாயிண்ட் அந்த இடம். ஸோ அந்த இதுலேருந்து நாங்கள் ஏறினோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க யாரும் இல்லை இருந்தாலும், பட் ஆனால் அந்த இடம் ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு எங்களுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே நாங்கள் இங்கேருந்து போகிறப்ப மேலே ஏறுறப்போ எங்களுக்கு இரும்பு இதெல்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் நின்று அந்த வியூ பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா மரப்பலகை, அந்த இடமும் ரொம்ப மக்கி போய் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஏறும்போது பார்த்து ஏறுங்க அந்த இடத்துக்கு போகிறவங்க, ஃபஸ்ட் டைம் போகிறவங்க. அந்த வியூ பாயிண்டில் நிறுத்தி ஃபோட்டோஸ்லாம் எடுத்த பிறகு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் சொன்ன பாயிண்ட் வந்து பக்கோடா வியூ பாயிண்ட் தான் சொல்லியிருந்தாங்க. சரி போகிற வழியெல்லாம் பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் இருந்த வியூஸ் எல்லாமே நிறுத்தி பார்த்துட்டு தான் போயிட்டுருந்தோம். அந்த பார்க்கிங் பண்ணும்போது ரோடு சைடில் பார்க்கிங்கான ஏரியா இருக்கும், அங்கே பார்க் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வர வெஹிக்கிள் எதுவும் அவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியாக நீங்கள் தான் பார்க் பண்ணிக்கணும். அதேமாரி பார்த்துட்டு நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். போய்கிட்டு இருக்கும்போது வழியில் பார்த்தா திடீர்னு ஒரு கோயில். இங்கே என்ன சொன்னாங்கன்னா, இவங்க தான் எல்லை சாமி கோயில், இங்கே போகிறவங்கலாம் இதில் நின்று கும்பிட்டுட்டு போவாங்க, கும்பிட்டு போனால் நல்லது, கடவுள் காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி காப்பாற்றுறாரா இல்லையா பார்ப்போம்னு சொல்லிட்டு நிறுத்தி நாங்களும் கும்பிட்டுட்டு போனோம். ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம் எல்லாமே. ஒரு வழியாக அங்கேருந்து அந்த சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் மூவ் பண்ண கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். மலையும் மேகமும் முத்தம் விடுற மாரி எல்லாமே அப்படியே பக்கத்துலேயே இருந்துச்சு. நாங்கள் போகிற அந்த கேப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே அந்த ஸ்னோ அந்த இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு, நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு. உள்ளே நாங்கள் போகிறதுக்குள்ளே எங்களோட டிஷர்ட்லாம் ஒரு அளவுக்கு அப்படியே நனைஞ்ச மாரி ஆயிடுச்சு அந்த ஸ்னோலே. அந்த லெவலில் ஒரு இதாக இருந்துச்சு, நல்ல கூலிங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு இடமும் அழகாக இருந்துச்சு. இதில் நாங்கள் எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன அந்த இடத்துல நாங்கள் நிறுத்தி நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது, இந்த மாரிலாம் பண்ணியிருப்போம். இதில் இப்போது இன்னும் ஒரு சம் ஃபியூ செகண்ட்ஸில் ஒரு பிளேஸ் வரும். அந்த இடம் நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு எங்களுக்கு அந்த இடத்துல. ஸோ வண்டி நிறுத்தி பார்த்தே ஆகணுன்ற அந்த ஃபீலுக்கு வந்து எல்லாருமே நிறுத்தி டோட்டல் அங்கே நாங்கள் மலையிலேருந்து ஏறும்போது இருந்த வியூ அப்படியே அங்கேருந்து பார்த்தோம். கீழே பார்க்குற வியூவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அட் த சேம் டைம் எங்கள் கூட்டாளிங்க மேலே ஏறி நிற்கிறாங்கல்ல, அந்த மாரிலாம் யாரும் எதுவும் பண்ணாதீங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஈரம் விழுந்தாலே நிலத்திலே எல்லாம் துளிர்க்குது, நேசம் பிறந்தாலே உடம்பெல்லாம் ஏனோ சிலுக்குது. கதையாய் விடுகதையாய் ஆவதில்லையே அன்புதான். வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நனப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணம் எல்லாம் மாறும் அம்மா. உண்மையிலே உள்ளது
தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. வண்டியை நாங்களும் ஒரு முக்கி எப்படியோ மேலே ஏறினாங்க. மேலே ஏறி பார்க்கறதுக்கு வியூ பாயிண்ட், பக்கோடா வியூ பாயிண்ட்டுக்கு போகலான்னு பார்த்தோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடம் பார்த்தோம். அந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமேன்னு இது பண்ணி சுற்றி பார்த்தோம். இப்படிலாம் இருக்கா, இதெல்லாம் பார்க்காம இருக்கோமே சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டுக்கே போயிடுச்சு எங்களுக்குலாம். ஸோ நின்று ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் இப்போ நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா தான் பக்கோடா வியூ பாயிண்ட். ஓகேங்களா? நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி. I love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up, it's time to look at. அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் மேலே ஏற அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைம் பீரியடில் உங்களோட காதெல்லாம் வலி எடுக்க ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரெஷரில் காது வலி எடுக்கும். ஸோ அந்தமாரி பெயின் இங்கே எங்களுக்கு எடுத்துச்சு. ஸோ போகிறவங்க இயர்பட்ஸ் இந்தமாரி ஏதாவது வச்சு இது பண்ணிக்கோங்க, கவர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா தலைவலி இந்த இதெல்லாம் பிளான் உங்களுக்கு கேன்சல் ஆகிற அளவுக்கு சான்சஸ் இருந்தாலும் இருக்கும். ஏன்னா ரொம்ப பெயின் எடுத்துச்சு எங்களுக்கு, அதனால தான் சொல்கிறோம். பாருங்கள். வியூ பாயிண்ட் முடிஞ்சதும் அதுக்கு அடுத்தது ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஃபால்ஸ் போகிற வழியில் சரி சாப்பிட்டுட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் இந்தமாரி அன்பாப்புலரான ஏரியாவுக்குலாம் போகிறதுல இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஃபுட்ஸும் ஃபியூலும் பிரச்சனை தான். ஏன்னா இங்கே எங்களுக்கு சாப்பாடும் சரியாக கிடைக்கல. சேம் டைம் பெட்ரோல் போடுறதுக்கும் ஒரே ஒரு பங்கு தான் இருந்துச்சு. சரி அதில் நின்றுட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு இப்போ நம்ம இதுக்கு கிளம்பியாச்சு ஃபால்ஸுக்கு போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக சொல்ல போனால். ஏன்னா ஃபுல்லாகவே ஸ்லோப் தான், இறங்கி போகிற வழி தான். நாங்கள் மட்டும் வேகமாக கடை நீங்கள் இறங்கி போயிட்டோம். நீங்களும் அந்த வீடியோ இப்போ பார்ப்பீங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அம்மா வந்துட்டோம் நெருங்கி வந்துட்டோம், அந்த நாகப்பட்டினம் கடந்து வந்துட்டோம். அம்மா வந்துட்டோம் நெருங்கி வந்துட்டோம், நாகப்பட்டினம் கடந்து வந்துட்டோம். கடலோரம் வெள்ள கோபுரம் அத பார்த்ததுமே ஆனந்தத்தில் அழுகதா வரும். ஒரு வழியாக கிளியூர் அந்த ஃபால்ஸுக்கு வந்தோங்க. வந்து கீழே எப்படியோ இறங்கணும். 200 படிக்கட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. கவுண்ட் யார் பண்ணாலாம் எங்களுக்குலாம் தெரியாது. 200 படிக்கட்டுன்னு சொன்னாப்புல. இறங்கணும். இறங்கிட்டு அங்கே குளிக்கலான்ட்டு எல்லாமே செட்டப்பாக இது பண்ணோம். பார்த்தீங்கன்னா பண்ணி குட்டி போட்ட மாதிரி அவன் ஒவ்வொரு இடத்த பிடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். நவருங்கடானாலும் நவரும் இல்லை. ஸோ கடைசியாக தான் எங்களுக்கு சொன்னானுங்க பசங்க, மச்சான் நம்ம வந்திருக்குது வீக்கெண்டடா, ஸோ அதனால் ஏதாவது ஒரு மூலையில் போய்ட்டு குளிச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம் சொல்லிட்டு சொன்னாப்புல. அப்புறம் நின்று பார்த்தோம். இப்படியே நின்னா நடக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டு இல்லைங்க, வேற ட்ரெஸ்ஸுக்கு மாறிட்டு நாங்கள் திருப்பி ஏறணும். ஏறும்போது அட் த சேம் டைம் நல்லா பாருங்க, நல்லா வழுக்குதுங்க, பாறலாம் பார்த்து சேஃபாக இறங்குங்க. அதுக்கப்புறமேட்டுக்குங்க இந்த ஸ்டெப்ஸ் இது தாங்க. என்னடா இது 200 தானே இது பண்ணோம். ஏறும்போது என்னடா இது 200 அந்த லெவலுக்கு ரொம்ப இதாயிடுச்சுங்க. மூக்குலேருந்து ரத்தம் வராத குறைதாங்க. வாய கூட்றா அடுத்து போய்
அப்படியே ஏற்காடு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்கும், அந்த பேரை நாங்கள் மென்ஷன். அந்த வியூ பாயிண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காவேரி காஃபி ஷாப், காவேரி பீக் அப்படின்னு ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தன் கூப்பிட்டு போனான் எங்களை. கிட்டத்தட்ட ஒரு 18-20 கிலோமீட்டர் இருக்கும். பைக்கில் மாங்குன்னு ஓட்டிக்கிட்டு போயிடணும். போய் அந்த இடத்துல நடந்தது ரொம்ப சோதனையாக இருந்துச்சு. அதை நான் சொல்ல விரும்பலை, இருங்க அதில் பாதிக்கப்பட்டவர்கிட்டையும் பைக்கை கொடுக்குறேன். அப்புறம் நாங்கள் போன இடம்னு பார்த்தீங்கன்னா காவேரி பீக். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகிறவங்க இந்த இடம் போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட் அந்த மாரி தாங்க. 500 ரூபா காசு கேட்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓகேன்னா போங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இது அன்வான்ட் வேஸ்ட்டாக 500. ஸோ அங்கே டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லன்ட்டு அடுத்த இடத்துக்கு நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படி நாங்கள் போன இடம் தான் ஒரு ப்ரைவேட் காஃபி எஸ்டேட்டு. ஸோ அங்கே அந்த காஃபி பீன் இதெல்லாம் பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு, ஸோ அங்கே சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டோம். அங்கேருந்து கீழே இறங்கிட்டோம். இதே தான் காவேரி பீக் அவனுக்கு காட்டுறேன்னா, ஆனால் 500 ரூபா. இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். வர வழியில் சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்கும், சிறுவராயன் கோயில்னு சொல்லி, அதை பார்த்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் ஒரு 4 o'clock போல். நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது ஃபியூல் வேஸ்ட் பண்ணுங்கிற அவசியமே இருக்காது. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இன்ஜின் ஆஃபில் வச்சுட்டு ஓட்டிகிட்டு வரலாம். அது நல்லா ஓட்ட தெரிஞ்சால் மட்டும் அந்த மாதிரி பண்ணுங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிப் ஒர்த்தியாக தான் இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்ன போகிற இடம் ஃபுல்லாக வியூ பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். நீங்கள் வேறு ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா செட் ஆகாது. ஸோ ஒர்த் டு வாட்ச். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கானப்பா. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தீங்களா, ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம்.